கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நேற்று இரவு பிரதமர் மோடி வீரம் செறிந்த உரை நிகழ்த்தினார். அவரது உரை நிறைய செய்திகளை நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உலக நாடுகளுக்கும் தந்துள்ளது. மோடியின் பேச்சை கேட்டு அமெரிக்கா அதிர்ந்துள்ளது, பாகிஸ்தான் பயந்துள்ளது, உலகம் வியந்துள்ளது, இந்தியா மகிழ்ந்துள்ளது. முதலில் மோடியின் உரையை பார்த்து விடுவோம். அதன் பிறகு அவரது உரை குறித்த அலசல்களுக்கு வருவோம். இப்போது மோடியின் உரை. கடந்த சில நாட்களாக நமது நாட்டின் வலிமையையும் பொறுமையையும் ஒரு சேர பார்த்தோம். நமது பாதுகாப்பு படையினருக்கும் உளவு அமைப்புகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இந்திய மக்கள் சார்பாக வணக்கம் தெரிவிக்கிறேன். ஆபரேஷன் சிந்தூரின் இலக்குகளை அடைய வீரம் செறிந்த நமது இராணுவத்தினர் அபரிவிதமான துணிச்சலை வெளிப்படுத்தினர். அவர்களது வீரம், துணிச்சல், தீரத்துக்கு என் பாராட்டுகள். இந்த தீரத்தை நமது நாட்டில் ஒவ்வொரு தாய்க்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு மகளுக்கும் நான் அர்ப்பணிக்கிறேன். ஏப்ரல் 22 பகல்காமில் பயங்கரவாதிகளால் காட்டுமிராண்டித்தனம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதை கண்டு மொத்த நாடும் உலகமும் அதிர்ச்சி அடைந்தன. குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகள் கண்ணெதிரே மதத்தின் அடிப்படையில் அப்பாவி பொதுமக்கள் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்டனர். இது பயங்கரவாதத்தின் கோர முகத்தை காட்டியது. பாரதத்தின் ஒருமைப்பாட்டையும் நல்லிணக்கத்தையும் உடைப்பதற்கான அருவருக்கத்தக்க முயற்சியாகும் இது. தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகுந்த வலியை தந்தது. பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு மொத்த தேசமும், ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு வர்க்கமும், ஒவ்வொரு கட்சியும் ஒற்றுமையுடன் பயங்கரவாதத்துக்கு எதிராக எழுந்து நின்றன. பயங்கரவாதிகளை துடைத்தொழிக்க பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கினோம். நமது சகோதரிகளின் மகள்களின் நெற்றி திலகத்தை அளித்ததன் விளைவை இன்று ஒவ்வொரு பயங்கரவாதியும், ஒவ்வொரு பயங்கரவாத அமைப்பும் புரிந்து கொண்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் பெயர் அல்ல, கோடானு கோடி இந்தியர் எண்ணங்களின் பிரதிபலிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் என்பது நீதிக்கான சமரசமற்ற உறுதிப்பாடு. மே 7 அதிகாலை இந்த உறுதிப்பாடு யதார்த்தமாக மாறியதை மொத்த உலகமும் பார்த்தது. ऑपरेशन सिंदूर ये सिर्फ नाम नहीं है, ये देश के कोटि कोटि लोगों की भावनाओं का प्रतिबिंब है। 6 मई की देर रात, 7 मई की सुबह पूरी दुनिया ने इस प्रतिज्ञा को परिणाम में बदलते देखा है. பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகளின் மறைவிடங்களையும் பயிற்சி மையங்களையும் இந்திய படையினர் துல்லியமாக தாக்கினர். இவ்வளவு பெரிய முடிவினை இந்தியா எடுக்கும் என பயங்கரவாதிகள் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். நாடே முதன்மையானது, நாட்டின் நலனே முக்கியமானது என்ற எண்ணத்துடன் தேசம் ஒற்றுமையாக இருக்கும் போது இத்தகைய கடினமான முடிவினை எடுப்பதும் இலக்கினை அடைவதும் சாத்தியமே. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் பாசறைகளை இந்திய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தாக்கிய போது அவர்களது கட்டடங்கள் மட்டுமல்ல, அவர்களது துணிச்சலும் ஆட்டம் கண்டது. भारत की मिसाइलों ने हमला बोला, भारत के ड्रोन्स ने हमला बोला, तो आतंकी संगठनों की इमारतें नहीं बल्कि उनका हौसला भी थर्रा गया. பகவல்பூர் மற்றும் முரிட்கேயில் இருந்த பயங்கரவாத பாசறைகள் உலக பயங்கரவாதத்தின் பல்கலைக்கழகங்களாகும். बहावलपुर और मुरिद के जैसे आतंकी ठिकाने एक प्रकार से ग्लोबल टेररिज्म की यूनिवर्सिटीज रही. உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலான 11/9 லண்டன் டியூப் குண்டுவெடிப்பு, கடந்த பல தசாப்தங்களாக இந்தியாவில் நடந்து வந்திருக்கும் பயங்கரவாத தாக்குதல்கள் என எதை எடுத்துக்கொண்டாலும் அதன் வேர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த பயங்கரவாத பாசறைகளோடு தான் பின்னி பிணைந்திருக்கும். நமது சகோதரிகளின் குங்குமத்தை பயங்கரவாதிகள் அழித்தார்கள். நாம் திருப்பி அடித்ததில் அவர்களது தலைமையகங்கள் அழிந்தன. 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். आतंकियों ने हमारी बहनों का सिंदूर उजाड़ा था, इसलिए भारत ने आतंक के ये हेडक्वार्टर्स उजाड़ दिए. भारत के इन हमलों में 100 से अधिक खूंखार आतंकवादियों को मौत के घाट उतारा गया. இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி கடந்த 30 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டிருந்த பயங்கரவாத தலைவர்கள் இந்தியாவின் ஒரே அடியில் கொல்லப்பட்டனர்.
बीते 2.5-3 दशकों से खुलेआम पाकिस्तान में घूम रहे थे, उन्हें भारत ने एक झटके में खत्म कर दी। இந்தியாவின் அதிரடியில் பாகிஸ்தான் ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்தது. இதில் திகைத்து போன பாகிஸ்தான் கோழைத்தனமான காரியத்தில் ஈடுபட்டது. பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய நடவடிக்கையை ஆதரிக்காமல் இந்தியாவை தாக்கத் தொடங்கியது. எங்களது பள்ளிகள், கல்லூரிகள், குருத்வாராக்கள், கோயில்கள் மற்றும் வீடுகளை பாகிஸ்தான் குறிவைத்தது. எங்கள் விமான தளத்தை பாகிஸ்தான் குறிவைத்தது. இதில் பாகிஸ்தான் அம்பலமானது. இந்தியாவுக்கு முன்னால் பாகிஸ்தானின் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் சிட்டுக்குருவி போல சரிந்ததை உலகம் கண்டது. दुनिया ने देखा कि कैसे पाकिस्तान के ड्रोन्स, पाकिस्तान की मिसाइलें भारत के सामने तिनके की तरह बिखर गई. இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு அவற்றை விண்ணிலேயே வீழ்த்தியது. எல்லையை தாக்க பாகிஸ்தான் தயாரானது. ஆனால் இந்தியாவோ அதன் இதயத்தையே தாக்கியது. पाकिस्तान की तैयारी सीमा पर वार की थी, लेकिन भारत ने पाकिस्तान के सीने पर वार कर दिया. இந்திய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் துல்லியமாக தாக்கின. பாகிஸ்தான் பெருமையாக கருதுகிற விமான தளங்கள் சேதமடைந்தன. முதல் 3 நாட்களிலேயே அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் சேதத்தை இந்தியா ஏற்படுத்தியது. இந்தியாவின் ஆக்ரோஷமான தாக்குதலுக்கு பிறகுதான் தப்பிப்பதற்கான வழிகளை தேடத் தொடங்கியது பாகிஸ்தான். भारत की आक्रामक कार्रवाई के बाद पाकिस्तान बचने के रास्ते खोजने लगा. பதற்றத்தை தணிக்குமாறு உலக நாடுகளை கெஞ்சியது பாகிஸ்தான். பெரும் இழப்புகளுக்கு பின்னர் மே 10ஆம் தேதி பிற்பகல் பாகிஸ்தான் ராணுவம் நமது DGMOவை தொடர்பு கொண்டது. पाकिस्तान दुनिया भर में तनाव कम करने के लिए गुहार लगा रहा था. इसी मजबूरी में 10 मई की दोपहर को पाकिस्तानी सेना ने हमारे DGMO को संपर्क किया. அதற்குள் பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்பை பெரிய அளவில் நாம் நொறுக்கி இருந்தோம். பயங்கரவாதிகள் களையெடுக்கப்பட்டார்கள். பாகிஸ்தானின் இதய பகுதியில் இருந்த பயங்கரவாதிகளின் முகாம்களை நாம் துவம்சம் செய்தோம். எனவே பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக்கொண்ட போது பயங்கரவாத செயல்களையோ ராணுவ அடாவடிகளையோ மேலும் செய்ய மாட்டோம் என அவர்கள் கூறிய போது இந்தியா பரிசீலித்தது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் மீதான பதிலடி தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம். அவ்வளவே. और मैं फिर दोहरा रहा हूं, हमने पाकिस्तान के आतंकी और सैन्य ठिकानों पर अपनी जवाबी कार्रवाई को अभी सिर्फ स्थगित किया है. இனி வருங்காலத்தில் பாகிஸ்தான் என்ன விதமான அணுகுமுறையை கடைபிடிக்க போகிறது என்பது தொடர்பாக அதன் ஒவ்வொரு அசைவையும் நாங்கள் மதிப்பீடு செய்வோம். இந்தியாவின் முப்படைகள், எல்லை பாதுகாப்பு படை, துணை ராணுவ படைகள் அனைத்தும் உஷாராக இருந்தன. ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் கொள்கையாகும். ऑपरेशन सिंदूर आतंक के खिलाफ भारत की नीति है. பயங்கரவாதத்துக்கு எதிரான நமது போரில் ஆபரேஷன் சிந்தூர் ஒரு புதிய முத்திரையை செதுக்கியுள்ளது. புதிய அளவுகோலை நிறுவியுள்ளது. முதலாவது, இந்தியாவில் ஏதேனும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படும் என்றால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். அந்த பதிலடி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம். எங்கிருந்தெல்லாம் பயங்கரவாதத்தின் வேர்கள் நீள்கின்றனவோ அங்கெல்லாம் எங்கள் நடவடிக்கை இருக்கும். पहला, भारत पर आतंकी हमला हुआ तो मुंह तोड़ जवाब दिया जाएगा. हम अपने तरीके से अपनी शर्तों पर जवाब देकर रहेंगे. இரண்டாவது, அணு ஆயுத மிரட்டலை இந்தியா சகித்துக் கொள்ளாது. दूसरा, कोई भी न्यूक्लियर ब्लैकमेल भारत नहीं सहेगा. அணு ஆயுத மிரட்டலுக்கு பின்னே ஒளிந்திருக்கும் பயங்கரவாதிகளின் புகலிடங்கள் மீது இந்தியா திட்டவட்டமான முறையில் தாக்குதல் நடத்தும். மூன்றாவது, அரசு ஆதரவு பயங்கரவாதத்துக்கும் தனிநபர் பயங்கரவாதத்துக்கும் இடையே எந்த வேறுபாட்டையும் நாங்கள் காணவில்லை. तीसरा, हम आतंक की सरपरस्त सरकार और आतंक के आकाओं को अलग अलग नहीं देखेंगे. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் கோர முகத்தை உலகம் பார்த்தது. பலியான பயங்கரவாதிகளின் இறுதி சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றனர். இது அரசு ஆதரவு பயங்கரவாதத்துக்கான அத்தாட்சியாகும்.
எந்த விதமான அச்சுறுத்தலில் இருந்தும் இந்தியாவையும் மக்களையும் காக்க தீர்மானமான நடவடிக்கைகள் எடுப்பதை நாங்கள் தொடர்வோம். ஒவ்வொரு முறையும் போர்க்களத்தில் பாகிஸ்தானை நாம் தோற்கடித்திருக்கிறோம். இம்முறை ஆபரேஷன் சிந்தூர் புதிய பரிமாணத்தை சேர்த்திருக்கிறது. பாலைவனத்திலும் மலைகளிலும் கூட நமது வல்லமையை காட்டினோம். புதிய தலைமுறை போர் முறையிலும் நாம் நமது வல்லமையை நிரூபித்தோம். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் திறன் நிரூபிக்கப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டு போர் முறை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட போர்க்கருவிகளுக்கானது என்பதை உலகமே பார்த்தது. हमारे मेड इन इंडिया हथियारों की प्रामाणिकता सिद्ध हुई. 21वीं सदी के वॉरफेयर में मेड इन इंडिया डिफेंस इक्विपमेंट्स इसका समय आ चुका है. பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒற்றுமைதான் நமது பலம். நிச்சயமாக இந்த காலம் போருக்கான சகாப்தம் அல்ல, அதே நேரம் பயங்கரவாதத்துக்கான சகாப்தமும் அல்ல. ये युग युद्ध का नहीं है, लेकिन ये युग आतंकवाद का भी नहीं है. பயங்கரவாதத்தை சகித்துக் கொள்ளாதிருப்பதே சிறந்த உலகத்துக்கான உத்தரவாதமாகும். टेररिज्म के खिलाफ जीरो टॉलरेंस ये एक बेहतर दुनिया की गारंटी है. பாகிஸ்தான் ராணுவத்தாலும் அரசாலும் பயங்கரவாதம் ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. ஒரு நாள் அந்த பயங்கரவாதமே பாகிஸ்தானை அழித்து விடும். பாகிஸ்தான் வாழ வேண்டும் என்றால் பயங்கரவாதத்தின் உள்கட்டமைப்புகளை அது தகர்க்க வேண்டும். அமைதியை நோக்கி செல்ல வேறு வழி இல்லை. இந்தியாவின் நிலைப்பாடு மிக தெளிவானது. பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது. பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒரே சமயத்தில் நடக்க முடியாது. தண்ணீரும் செந்நீரும் ஒரு சேர பாய முடியாது. टेरर और टॉक एक साथ नहीं हो सकते. टेरर और ट्रेड एक साथ नहीं चल सकते. और पानी और खून भी एक साथ नहीं बह सकता. இன்று எங்களின் கொள்கை என்ன என்பதை சர்வதேச சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது பயங்கரவாதம் பற்றியதாக மட்டுமே இருக்கும். பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும். अगर पाकिस्तान से बात होगी तो टेररिज्म पर ही होगी. अगर पाकिस्तान से बात होगी तो पाक ऑक्युपाइड कश्मीर पीओके उस पर ही होगी. எனது அருமை மக்களே, இன்று புத்த பூர்ணிமா. அமைதிக்கான வழியை புத்தர் நமக்கு காட்டி இருக்கிறார். வலிமையின் ஊடாக அமைதியின் பாதை செல்லுகிறது. அமைதி, செழிப்பு ஆகியவற்றை நோக்கி மனிதநேயம் செல்ல வேண்டும். ஒவ்வொரு இந்தியனும் அமைதியான சூழலில் வாழ வேண்டும். வளர்ந்த பாரதம் எனும் கனவை அடைய வேண்டும். அதற்கு இந்தியா வலிமையானதாக இருக்க வேண்டியது அவசியம். தேவைப்படுகிற போது அந்த வலிமையை பயன்படுத்தியாக வேண்டும். கடந்த சில நாட்களாக இந்தியா அதைத்தான் செய்தது. இந்திய ராணுவத்துக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் மீண்டும் எனது வணக்கம். ஒவ்வொரு இந்தியனின் துணிச்சலுக்கும் ஒற்றுமையாக இருந்த அவர்களது உறுதிப்பாட்டுக்கும் நான் தலை வணங்குகிறேன். நன்றி. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய முழு உரை. இந்த உரையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான டேக்அவேஸ். முதல் விஷயம், மே 10ஆம் தேதி பிற்பகல் பாகிஸ்தான் ராணுவம் நம்முடைய டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டது என்று மோடி பதிவு செய்திருக்கிறார். சோ போர் நிறுத்தம், இந்த போரை தற்காலிகமாவது நிறுத்தணும், இந்த நோக்கத்துல நாம அலையல, நாம முயற்சியே பண்ணல. விழுந்தடி தாங்க முடியாமல் பாகிஸ்தான் நம்மை தொடர்பு கொண்டது. இங்க யார் யாரை தொடர்பு கொண்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கம்பராமாயணத்துல ஒரு காட்சி ஒண்ணு வரும். ராமனும் குகனும் சந்திக்கிறாங்க. அப்ப கம்பன் அதுக்கு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிருப்பான், வந்ததிரே தொழுதானை அப்படின்னு. சோ எதிரே வந்தவன் யார், தொழுதவன் யார்? முதல்ல யாரு வந்தா, முதல்ல யாரு தொழுதா? இது அந்த காலத்துல பட்டிமன்றத்துக்கான ஒரு பெரும் தலைப்பு, இந்த வந்ததிரே தொழுதானே. அதே போல இங்க போர் நிறுத்தத்துக்கு அது முதல்ல வேண்டும் என்று கேட்டது யார்? இந்தியாவா பாகிஸ்தானா? அதற்கான தெளிவான பதிலை மோடி அவர்கள் தன்னுடைய உரையில் முன்வைத்து இருக்கிறார். பாகிஸ்தான் தான் நம்மை தொடர்பு கொண்டது, நாம பாகிஸ்தானை தேடி போகல. மே 10ஆம் தேதி பிற்பகல்
பாகிஸ்தான் ராணுவம், ஆக்சுவலா பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ நம்முடைய டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டார். அப்ப கெஞ்சினார். சோ அப்படின்னா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அடி வாங்கி இருந்திருக்கிறது, எந்த அளவுக்கு பலவீனமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்னு ரொம்ப தெளிவாக மோடி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருக்கிறார். பயங்கரவாதிகள் மீதான பதிலடி தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம், அவ்வளவே. தெளிவா சொல்றார். அதாவது இப்ப நாங்க நிறுத்தி வச்சிருக்க ஜஸ்ட் பாஸ், நாட் சீஸ் ஃபயர். ஒரு இடைக்காலமா ரைட் பார்க்கலாம், பாகிஸ்தான் ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இடையில ஜஸ்ட் நம்ம ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல டீ குடிக்க வண்டியை நிறுத்துவோம்ல, அந்த மாதிரி நாம நிறுத்தி வைத்திருக்கிறோம். இதை தெளிவாக மோடி சொல்லுகிறார் தன்னுடைய உரையில. பதிலடி தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம், அவ்வளவே என்று அவர் சொல்லுகிறார். மூணாவது, இந்தியாவில் ஏதேனும் பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் கொள்கையாகும். சோ இப்ப ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய ஒன் ஆஃப் த டாக்டரின்ஸ் மாதிரி மோடி கொண்டு வந்திருக்கிறார். அந்த டாக்டரின் என்ன, அந்த கொள்கை, அந்த கோட்பாடு என்ன அப்படின்னா, இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தானுக்கு அடி விடும். இங்க பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் தண்டனை பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும். இதை ரொம்ப தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். அதுதான் ஆபரேஷன் சிந்தூர் என்பது ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லுங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன நடந்தது? இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடந்ததுக்கு பாகிஸ்தானுக்குள்ள போய் சாத்தினோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும் பல பகுதிகளிலையும் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே அதன் இதய பகுதியிலேயே போய் நாம சாத்திட்டு வந்தோம். இனி இப்படித்தான் நடக்கும். அப்படி நடப்பதற்கான சாட்சியாக ஆபரேஷன் சிந்தூர் இருக்கும் என்பதை சொல்லி இருக்கிறார். இதை எல்லாருக்கும் மேல பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ரொம்ப முக்கியமா அவர் சொல்லி இருப்பது, இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் திறன் நிரூபிக்கப்பட்டது. இப்ப ஆகாஷ் என்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு அட்டகாசமா கிட்டத்தட்ட எப்படி இஸ்ரேல் ஐரன் டோம் இருக்குமோ அந்த மாதிரி செயல்பட்டது. இந்த ஆகாஷ டெவலப் பண்ணது டிஆர்டிஓ, நம்ம நாட்டினுடைய நம்ம அரசனுடைய அமைப்பு. இப்ப அது இந்த கான்ஃபிளிக்ட்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இன்னைக்கு உலகமே அந்த ஆகாஷனுடைய திறமையை கண்டிருக்கிறது. இப்பவே நம்ம கேள்விப்படுறோம், ஆர்மீனியா ஆகாஷுக்கான ஆர்டர் கொடுத்திருக்கு. இப்ப இந்தியாவிடமிருந்து தளவாடங்கள் வாங்குவதற்கு ஆர்டர்கள் குவிகின்றன. சோ இந்தியா தளவாட வர்த்தகத்துல மேலோங்கி செல்வதற்கு இந்த மோதல் நமக்கு பயன்பட்டு இருக்கிறது. சோ ஒரு போரை வச்சு எப்படி வர்த்தகத்துக்கு கொண்டு போறது அப்படிங்கறத மோடி ரொம்ப திறமையாக செய்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது மோடி சொல்லியிருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், அணு ஆயுத மிரட்டலை இந்தியா சகித்துக் கொள்ளாது. சும்மா என்கிட்ட இந்த நியூக் பாம் இருக்கு அது இருக்குல்ல மிரட்டிட்டுலாம் இருக்க முடியாது. அதே தான் இந்தியாட்டையும் இருக்கு. கடைசி இப்ப அங்க என்ன நடந்தது, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய விமான தளத்தை நம்ம சுக்குநூறா நொறுக்கணும். அந்த கிரானா ஹில்ஸ்குள்ளதான் அணு ஆயுதங்கள் அத்தனை ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக்சுவலா அந்த கிரானா ஹில்ஸை பெனிட்ரேட் பண்ணி அந்த அணு ஆயுதங்கள் மீதே தாக்குதல் நடந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. அதனால அணுக்கதிர் வீச்சு, அணுக்கதிர் கசிவு கூட ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அது பற்றி டீட்டெயில்டா நான் நேற்றைக்கு வீடியோல கொடுத்திருக்கேன். ஈஜிப்டில இருந்து இந்த அணுக்கதிர் கசிவை தடுப்பதற்கான சில கெமிக்கல்ஸ், அதற்கான தனிமங்கள் பொட்டி பொட்டிய விமானத்துல கொண்டு வரப்பட்டுள்ளன. அதோடு மட்டுமல்ல, ராவல்பிண்டிக்கு அமெரிக்காவுடைய அணு விஞ்ஞானிகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். திடீர்னு அவங்க ஏன் இப்ப வரணும்? சோ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம். பட் இதே நேரத்துல கிரானா ஹில்ஸ் மேல நீங்க தாக்குதல் நடத்தினீங்களா அப்படின்னு நம்ம ராணுவ அதிகாரிகள்கிட்ட செய்தியாளர் கூட்டத்துல ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது அப்படிலாம் இல்லைன்னு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். Thank you for telling us that Kirana Hill houses some nuclear installation. We did not know about it. Okay. And we've not hit Kirana Hills, whatever is there. Okay. I did not brief in my briefing yesterday. Thank you. எல்லா விஷயத்தையும் ராணுவ அதிகாரிகள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
சோ அதனாலதான் ரொம்ப வெளிப்படையாக இப்ப மோடி சொல்லியிருக்க அணு ஆயுத மிரட்டலை சகித்துக் கொள்ள மாட்டோம். நீ அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்க மிரட்டினா நீ எங்க வச்சுட்டு இருக்க அந்த இடத்துல வந்து சாத்துவோம், பின்னி எடுத்துருவோம். இதை மோடி தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்னொன்றை மோடி தெளிவாக தொட்டு காட்டுகிறார். பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது. பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒரே சமயத்தில் நடக்க முடியாது. தண்ணீரும் செந்நீரும் ஒரு சேர பாய முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ பயங்கரவாதத்தை வச்சுட்டே இருப்ப, தொடர்ந்து ப்ரமோட் பண்ணிட்டே இருப்ப, அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா அப்படின்னா பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது. இதுக்கு முன்னால சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த போதே எட்டிய நிலைப்பாடு. அப்ப சுஷ்மா ஸ்வராஜ் தான் முதல்ல சொன்னார், நீங்கள் பயங்கரவாதத்தை நிறுத்தினால் பேச்சுவார்த்தை, இல்லை என்றால் பேச்சுவார்த்தை கிடையாது. துப்பாக்கி சத்தங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, நடத்தினாலும் காதில் விழாது. இது சுஷ்மா சொன்னது. இன்னைக்கு அதே கொள்கை முடிவை நாம் தொடர்கிறோம். யாருக்கும் இந்த அமெரிக்க அழுத்தம் அந்த அழுத்தம் ஒண்ணும் கிடையாது. எதற்கும் அடிபணிய மாட்டோம். அது அடிபணிய மாட்டோம்ங்கிறத ரொம்ப தெளிவா அடுத்தாப்புல மோடி இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடந்தால் அது பயங்கரவாதம் பற்றிய பேச்சாக மட்டுமே இருக்கும். சோ பாகிஸ்தான் நாங்க ஒரு நெகோசியேஷன் போறோம்னா அது டெரரிசம் சம்பந்தப்பட்டது, டெரர் சம்பந்தப்பட்டதா இருக்கும், டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கும். அதுக்கு மேல வேற விஷயங்கள்லாம் பற்றி அவங்கள்ட்ட நாங்க விவாதிச்சுட்டு இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்றையும் சொல்லுகிறார், பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும். சோ இதுல இருந்து கிடைக்கிற முக்கியமான இன்புட் என்ன அப்படின்னா, இனி ஜம்மு காஷ்மீர் பற்றி எப்போதுமே பாகிஸ்தானுடன் நாம் பேச போவது கிடையாது. சரி, எதனால அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க? ஒரு காலகட்டம் வரைக்கும் அது இருதரப்பு விஷயமாக கருதப்பட்டது. இந்திய வெளியுறவுத்துறையிலே அப்படித்தான் அது சம்பந்தப்பட்ட கொள்கையே இருந்தது. ஜம்மு காஷ்மீர்ங்கிறது இருதரப்பு விஷயம், பைலேட்ரல் இஷ்யூ அப்படின்னு. ஆனால் இப்போ அது பைலேட்ரல் இஷ்யூவே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். எப்படி அப்படி வந்தோம்? இந்த மேஜிக் எப்படி நடந்தது? 370 அப்ரகேஷனால் நடந்தது. நாம 370 மோடி செயலிழக்க செய்தார். அதனால ஜம்மு காஷ்மீருக்கு என்று தனியாக வழங்கப்பட்டிருந்த அரசமைப்பு சாசனம், அதாவது அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருந்தது. இந்தியாவில் ஒரே நேரத்தில் 2 கான்ஸ்டிடியூஷன், ஒரு நாட்டுக்கு 2 கான்ஸ்டிடியூஷன், ஜம்மு காஷ்மீருக்கு தனி கான்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு அது கிடையாது. அதனால ஜம்மு காஷ்மீர் மற்ற மாநிலங்களைப் போலவே இந்திய அரசமைப்பு சாசனத்துக்குள் அதிகாரபூர்வமாக கொண்டு வரப்பட்டு விட்டது. அதனால ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அதிகாரபூர்வமாக சட்டபூர்வமாக அரசமைப்பு சாசன ரீதியாகவே மாற்றப்பட்டு விட்டதால் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் என்பது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் ஆகிவிட்டது. சோ நம்முடைய உள்நாட்டு விவகாரம் பற்றி நாம எப்படி வெளிநாட்டோட பேச்சுவார்த்தை நடத்துவோம்? இப்ப மதுரையில ஒரு பிரச்சனைனா மடகாஸ்கரோட பேச்சுவார்த்தை நடத்துவோமா? அதே போல்தான் இனிமேல் ஜம்மு காஷ்மீர் பற்றி யார்கிட்டையுமே நம்ம பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். காஷ்மீர் பற்றி ஏதாவது பேச்சுவார்த்தை பாகிஸ்தானோட நடத்தணும் அப்படின்னா அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும். இத மோடி தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். அமெரிக்கால ஆரம்பிச்சு பாகிஸ்தான் வரைக்கும் இனி சந்தேகமே இல்லாமல் இந்தியாவின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளலாம். இதுக்கு மேல பாயிண்ட் பிளாங்கா யாரும் புரிய வைக்க முடியாது, தெளிவா சொல்ல முடியாது. ஆனா எவ்வளவுதான் தெளிவா பேசினாலும் காங்கிரஸ்காரர்களுக்கு எப்போதுமே பல விஷயங்கள் புரியாமலே இருக்கும். புரியுறபடி பேசினாலுமே புரியாது. இதுல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இன்டலெக்சுவலான ஜெயராம் ரமேஷ் சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். அந்த கேள்வியை எழுப்பி பிரதமர் பல முக்கிய கேள்விகளுக்கு விடை கூற வேண்டியுள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் எழுப்பி இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, முதல் கேள்வி, இந்தியா பாகிஸ்தான் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தை பிரதமர் ஏற்றுக்கொண்டாரா? இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த போர் நிறுத்தம் என்பது அமெரிக்காவால் திணிக்கப்பட்டதா? அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு அடிபணிந்து போர் நிறுத்தத்தை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டாரா? பிரதமர் மோடி இதற்கான பதிலை தன்னுடைய உரையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
இப்ப இருக்கிற இந்த போர் நிறுத்தம் என்பதே தற்காலிகமானது. இது ஜஸ்ட் பாஸ், நாட் அ சீஸ்ஃபயர். ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்ப அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இதை ஏற்றுக்கொண்டார் என்றால் இது தற்காலிகமானது என்று அவர் எப்படி சொல்லி இருப்பார்? இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கான்ஃபிளிக்ட்ல சமாதானம், போர் நிறுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றப்போ அதற்கான ஃபுல் கிரெடிட்டை எடுத்துக்கொள்ள டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார். அவர் தினந்தோறும் ஏதோ ஒரு பதிவை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். இப்ப கடைசியா வெளியிட்ட பதிவுல என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, இது அணு ஆயுத போராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அதனால ரெண்டு தரப்பும் போரை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உங்கள் இந்த இரு நாட்டுடனும் எங்களுடைய வர்த்தக உறவை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். இரு நாடுகளுடனான வர்த்தகத்தை நான் குறைத்துக் கொள்வேன் என்று நான் மிரட்டினேன். அதனால இவங்க போர் நிறுத்தத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். And we stopped the nuclear conflict. I think it could have been a bad nuclear war. Millions of people could have been killed. So I'm very proud of that. I also want to thank. We're going to do a lot of trade with you guys. Let's stop it. Let's stop it. If you stop it, we're doing trade. If you don't stop it, we're not going to do any trade. People have never really used trade the way I used it. That I can tell you. அல்ல, அவர் தன்னைத்தானே வேற பாராட்டி கொண்டிருக்கிறார். என்னன்னா, வர்த்தகத்தை காட்டி ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வந்த சாதுரியம் என்னுடையதாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லி இருக்கிறார். சரி, இவ்வளவு கிளைம டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கிறார்ல, மோடி இது தொடர்பா எத்தனை தடவை பேசியிருக்காரு? எங்காவது ஒரு இடத்துல ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்து மோடி பேசியிருக்கிறாரா? இந்த போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு உதவி செய்த அமெரிக்காவுக்கு நன்றி அப்படின்னு எங்காவது சொல்லி இருக்கிறாரா? ஏன் அவர் நிகழ்த்திய உரையில் ஒரு இடத்துல கூட அமெரிக்காவை டச் பண்ணல, ட்ரம்பை டச் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் ட்ரம்பை ஒரு பொருட்டாக கூட மோடி மதிக்கவில்லை. அதுதான் உண்மை. இப்ப அதே நேரத்துல போர் நிறுத்தம் அப்படிங்கிறத ட்ரம்ப் பதிவிட்டதும் பாகிஸ்தானுடைய பிரதமர் விழுந்து விழுந்து அமெரிக்காவுக்கு நன்றி சொன்னார். கிட்டத்தட்ட 4 முறை நன்றி சொல்லி இருக்கிறார். ஆனால் ட்ரம்பை பத்தி, அமெரிக்காவை பத்தி மோடி பேசக்கூட இல்லை, பொருட்படுத்த கூட இல்லை. அப்படிங்கிறப்ப அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தை எப்படி பிரதமர் ஏற்றுக்கொள்வார்? மத்தியஸ்தம் என்பதையே நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இடையில் எப்போதும் மூன்றாவது நாடுகளோ மூன்றாவது அமைப்பு ஒன்று மத்தியஸ்தத்தில் ஈடுபட முடியாது. அது இந்தியா ஏற்காது. இது சிம்லா அக்ரிமெண்ட்ல நம்முடைய நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் மாற்றல. இப்ப அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை தாண்டி ஒரு புதிய அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். என்னன்னா, பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு, பயங்கரவாதத்தை கைவிட்டால் தான். அது தன்னுடைய உரையில தெளிவாக திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார் மோடி. இன்னொரு அசட்டுத்தனமான கேள்வி ஜெயராம் ரமேஷ் எழுப்பி இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடன் நடுநிலையான இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா ஒப்புக்கொண்டதா? தெளிவா சொல்லியிருக்கு. இந்த நடுநிலையான இடமோ நடுநிலை இல்லாத இடமோ இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னா, பாகிஸ்தானோட நடத்தும்னா அது பயங்கரவாதம் பற்றியதா இருக்கும், இல்லாட்டி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக இருக்கும். இதை ரெண்டை பத்தி மட்டும்தான் பேசுவோம்னு தெளிவா மோடி சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா இந்த ரெண்டையும் பத்தி பாகிஸ்தான் பேச விரும்பாது, அப்படின்னா பேச்சுவார்த்தை நடக்காதுன்னு அர்த்தம். சரி, அதுக்கு அடுத்தது வர்த்தக ரீதியிலான காரணங்களுக்காக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டதா? இதுக்கு மோடி தெளிவா பதில் சொல்லி இருக்கிறார். இப்போது மேற்கொள்ளப்பட்டிருப்போ போர் நிறுத்தமே அல்ல, தற்காலிக நிறுத்தம், ஜஸ்ட் பாஸ், தெளிவா சொல்லி இருக்கிறார். மோடியினுடைய உரையை கேட்டதற்கு பிறகும் இவர்களுக்கு எப்படி டவுட் வருதுன்னு எனக்கு புரியல. இதுதான் காங்கிரஸ். அதனால்தான் காங்கிரஸ் அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது, வளரவே இல்லை. பட் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. இவ்வளவு நடந்து கொண்டு இருக்கும் போது பாகிஸ்தான் ராணுவம் பற்றின விமர்சனம் பாகிஸ்தானுக்குள்ளேயே தீவிரமாகி வருகிறது. இந்திய ராணுவத்துக்கு எதிராக திருமணங்களில் வீடியோ எடுக்க பயன்படக்கூடிய ட்ரோன்களையும் பயனற்ற ஆயுதங்களையும் திறனற்ற ஏவுகணைகளையும் பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் சமூக வலைதளங்களும் உருது நாளேடுகளும் விமர்சனம் செய்து வருகின்றன. பாகிஸ்தான் ஏவிய பல ஏவுகணைகள் இலக்கை தாக்குவதற்கு முன்பாக தானாகவே விழுந்து வெடித்து சிதறி உள்ளன என்று உருது நாளேடுகளில் செய்திகள் வெளியாகி உள்ளன. பாகிஸ்தானுக்குள்ளேயே விழுந்து சிதறிய ஏவுகணைகளின் படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன.
அல்ல ஒரு இடத்துல என்ன வரும்னா, நல்ல வேளையாக போர் நிறுத்த அறிவிப்பால் பாகிஸ்தான் ராணுவம் பிழைத்தது. இந்தியாவை தாக்க பயன்படுத்திய அனைத்து ஆயுதங்கள், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் தோல்வி பாகிஸ்தானின் உண்மையான முகத்தை காட்டுகின்றன என்று சமூக வலைதள பதிவில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் இளைஞர் ஒருவர் வெளியிட்டு இருக்கிற வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது. அதை பார்த்த பாகிஸ்தானியர்கள் தங்கள் நாட்டு ராணுவத்தின் மீது மிகவும் கோபமடைந்தனர். அந்த வீடியோல என்ன இருந்தது அப்படின்னா, 2022 ஆண்டு பாகிஸ்தான் நடத்திய சோதனையின் போது ஒரு குறுகிய தூர ஏவுகணை விபத்துக்குள்ளாகி கிராமவாசிகள் சிலர் காயமடைந்தனர். 2024 ஆண்டு பயிற்சியின் போதும் ஒரு ஏவுகணை இலக்கை தவற விட்டு வானில் வெடித்து சிதறியது. இவற்றின் மூலம் பாகிஸ்தானின் பெரும்பாலான ஆயுதங்கள் பயனற்றவை என்று அந்த நாட்டு நிபுணர்கள் கூறியுள்ளனர். ஆயுதங்கள் தோல்வியடையும் போதெல்லாம் பொதுமக்களை ஈர்க்க அல்லாஹ் அக்பர் என்று பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் ஆன்மீக கோஷமிடும் டிக்டாக் வீடியோக்களும் வைரலாகி வருகின்றன. இது போன்ற நாடகத்தின் பின்னணியில் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதே நேரம் பாகிஸ்தானை நம்ப முடியாது என்பதால் அந்நாட்டை கண்காணிக்க 10 உளவு செயற்கைக்கோள்கள் 24 மணி நேரமும் இயங்கி வரும் செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இந்திய நிலப்பரப்பு மற்றும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இஸ்ரோவின் 10 செயற்கைக்கோள்கள் பாகிஸ்தானை 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றன. இந்தியாவின் 7000 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கடலோர பகுதிகளை இஸ்ரோவின் சேட்டலைட்டுகள் கண்காணித்து வருகின்றன. Our neighbors, you all know, I need not explain. If we have to ensure safety of this country, we have to really serve through the satellite. We have to monitor the entire 7,500 kilometer seashore area. We have to monitor, and entire northern part we have to monitor continuously. Without satellite technology, without drone technology, we cannot achieve that. Today I am happy to inform that at least 10 satellites are continuously working, 24/7 working for the strategic purpose to ensure safety and security of the citizens of this country. சேட்டலைட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் தொழில்நுட்பங்கள் இல்லை என்றால் முன்னேற்றங்களை காண முடியாது. கார்டோசாட், ரீசாட், எமிசாட், மைக்ரோசாட் உள்பட 12க்கும் மேற்பட்ட உளவு சேட்டலைட்டுகளையும் இந்தியா வைத்திருக்கிறது. இந்த வகை சேட்டலைட்டுகள் பூமியை கண்காணிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவை. சேட்டலைட் தொழில்நுட்பத்தில் நாம் ஏற்கனவே மிகவும் பலமாக இருக்கிறோம். அதை இன்னும் மேம்படுத்துவதுதான் நமக்கு தேவை. இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படைகளுக்கு உதவும் வகையில் சேட்டலைட்டுகளை மேம்படுத்தி வருகின்றோம். இதன் மூலம் எதிரிகளின் நடமாட்டம், எல்லைகளை கண்காணிப்பது, ராணுவ நடவடிக்கைகளுக்கு உடனுக்குடன் தகவல் அனுப்பி ஒருங்கிணைப்பது போன்ற பணிகளை செய்து வருகிறோம் என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்தார். இம்மாதம் 18ஆம் தேதி EOS 09 அதாவது ரீசாட் 1B கண்காணிப்பு சேட்டலைட்டை இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சேட்டலைட் மூலம் இந்தியாவின் எல்லை பகுதிகளை முழுமையாக கண்காணிக்க முடியும் என்றார் நாராயணன். இதற்கிடையே பாகிஸ்தானின் தென்மேற்கில் உள்ள பலுச்சிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி போராடி வரும் பலுச்சிஸ்தான் விடுதலை படையின் செய்தி தொடர்பாளர் GN பலூச் நேற்று பரபரப்பான தகவலை வெளியிட்டார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ISI உளவு அமைப்புக்கு எதிராக பலுச்சிஸ்தானில் 51க்கும் மேற்பட்ட இடங்களில் 71 ஒருங்கிணைந்த தாக்குதல்களை BLA நடத்தியது. இந்தியாவின் ஆதரவை நாங்கள் பெற்றால் பயங்கரவாத பாகிஸ்தான் அரசை ஒழித்து கட்டுவோம். இது சுதந்திர பலுச்சிஸ்தான் உருவாக வழிவகுக்கும் என்று BLA செய்தி தொடர்பாளர் கூறினார். வெளிப்படையாகவே இந்திய ஆதரவை அவர் கோரியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் பாகிஸ்தானுக்கு சனி பிடித்திருக்கிறது. இந்த சனிக்கு பரிகாரமே கிடையாது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.